என்னோட பேர் வந்து கிருபா. நான் வக்கீல் படிச்சிருக்கேன். இப்போ தான் 5 இயர்ஸ் பிஎல்எல்பி முடிச்சிருக்கேன். எனக்கு 22 வயசு ஆகுது. என் ஹஸ்பண்ட் பேர் ராஜ்கிஷோர். இவருக்கு 23 வயசு ஆகுது. நாங்கள் 2 பேரும் 7 வருஷமாக லவ் பண்ணி இப்போ தான் ஜூன் 16 வந்து நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். மேரேஜ் பண்ணிட்டு 17ஆம் தேதி ரெஜிஸ்டர் பண்ணோம். நாங்கள் கடலூர் மாவட்டத்தில் ரெஜிஸ்டர் பண்ணோம். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்பி ஆஃபீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் பாதுகாப்பு தேடி. அவங்க காணை ஸ்டேஷனுக்கு வந்து டைரக்ட் பண்ணாங்க. காணை ஸ்டேஷனுக்கு டைரக்ட் பண்ணோன்னா 18ஆம் தேதி எங்கள் 2 வீட்டு சைட்லேருந்து பேரண்ட்ஸ் வந்து பேசினாங்க. பேசி முடிச்சு அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கப்புறமும் எங்கள் மாமனார் வந்து ரீசெண்டாக இப்போ 9ஆம் தேதி வந்து அவர் நகையை மீட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிருக்காரு. ஊருக்கு போகும்போது அவரை வந்து எங்கள் சொந்தக்காரங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு 80 பேர் கிட்டத்தட்ட, எங்கள் அப்பா, எங்கள் சொந்தக்காரங்கள ரவிச்சந்திரன் இன்னொருத்தர் இருக்கார். அவர் பிஎம்கேல இருக்கக்கூடிய பாலி. எங்கள் அப்பா வந்து முக்கியமாக ஏடிஎம்கேல ஒன்றிய செயலராக இருக்கார். அவர் வந்து எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவரை வந்து அடிச்சிருக்காங்க. போலீஸ்க்கு கால் பண்ணாலும் போலீஸ் வந்து 2 மணி நேரமாக வந்து பிரச்சனை நடக்கிற இடத்துக்கு வரவே கிடையாது. வராதனால எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. இன்ஸ்பெக்டர் வந்து மங்களமேடு இன்ஸ்பெக்டர் வந்து பாலாஜி, அவர் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியும் இப்போ வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. அதுக்கப்புறம் எஸ்பி ஆஃபீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்பி ஆஃபீஸ்லேயும் இது வரைக்கும் எந்த ஆக்ஷனுமே எடுக்கவே கிடையாது. இப்போது இந்த மாதிரி இருக்கும்போது இங்கே சோஷியல் ஜஸ்டிஸே கிடையாது, செக்குலரிசமும் கிடையாது. நாங்கள் எப்படி வந்து எங்களுக்கு வந்து கௌரவ கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நாங்கள் எப்படி வந்து சேஃப்டியாக இருக்கிறது? அவங்களுக்கே எங்கள் மாமனார் மாமியாருக்கு அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்களுக்கே இந்த நிலமை, நான் இப்போ எங்களுக்கு என்ன நிலமை? நாங்கள் வந்து உயிரோடு இருக்கணுமா இருக்கக்கூடாது? இந்த கவர்மெண்ட் வந்து கரெக்டான ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கல எங்களுக்கு. நாங்கள் வந்து பாதுகாப்பு தேடி இங்கே வந்திருக்கோம். இப்போ கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் கொடுக்கறதுக்காக நாங்கள் உள்ளார போயிருக்கோம். உள்ளார போகிறோம். இப்போ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். மிரட்டுற விதமாக ஆடியோ ரெக்கார்டிங் எல்லாமே இருக்குது. எங்கள் மாமனார் கிட்ட வந்து ஃபோன் பண்ணி ஆடியோ ரெக்கார்டிங் வந்து நாங்கள் பென்ட்ரைவில் பதிவு பண்ணி வச்சுருக்கோம். அவங்க வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீ என்றைக்கு இருந்தாலும் ஊருக்கு வந்து தானே ஆகணும், உன் பையனை வந்து எங்கள் ஆளுங்க பைக்கை விட்டு தூக்கிடுவாங்க, அடிச்சிருவாங்க. எங்கள் மாமியாரை முக்கியமாக வந்து அந்த பிரச்சனை நடக்கும்போது ஆம்புலன்ஸ் மாமனாரையும் மாமியாரையும் ஆம்புலன்ஸில் கூட ஏற்ற விடாமல் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அவருக்கு மண்டையில் அடிபட்டு பெரம்பலூர் ஜிஹெச்சில் அட்மிட் ஆகிட்டு ஒன் வீக்காக அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்க. 1 வீக்காகி இப்போ என்ன 13 நாள் ஆச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து. இது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் கூட அங்கே எடுக்க கிடையாது. கம்ப்ளைண்ட் வந்து இல்லை, எங்கள் முக்கியமாக அங்கே அவரை தாக்குன ஒரு 5 பேர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எங்கள் அப்பா, எங்கள் சொந்தக்காரங்களில் ரவிச்சந்திரன் ஒருத்தர். எங்கள் அப்பா பேர் ரவிச்சந்திரன், அவர் பேரும் ரவிச்சந்திரன் தான். எங்கள் அப்பா வந்து ஏடிஎம்கேல ஒன்றிய செயலாளராக இருக்கார். எங்கள் சித்தப்பா வந்து பிஎம்கேல இருக்கார், ஒரு பொறுப்பில் இருக்கார். இன்னொருத்தர் ரவிச்சந்திரன், அவரும் எங்கள் சொந்தக்காரர் தான். அவருமே வந்து ஒரு எல்லாமே சேர்ந்து பாலிட்டிக்ஸாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எந்த ஆக்ஷனுமே பண்ண விட மாட்டேன்றாங்க. அங்கே எந்த ஆக்ஷனும் எடுக்காதனால நாங்கள் இப்போ இங்கே சென்னைக்கு வந்து நாங்கள் ஏதாச்சும் நாங்கள் எங்களோட சேஃப்டிக்காக வந்திருக்கோம். கண்டிப்பாக வந்து எங்களுக்கு டிஎன் கவர்மெண்ட் வந்து சேஃப்டி கொடுத்தாகணும். சேஃப்டி கொடுக்கலன்னா நாங்கள் எங்கே போகிறது? தமிழ்நாட்டில் இருக்கோம், நாங்கள் எங்கே போக முடியும்? இன்னும் கொடுக்கல, இனிமேல் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ இதில் மேற்கொண்டு அவங்க அட்டாக் பண்ண சிச்சுவேஷன் உங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல், உங்களை வந்து தாக்குனது? இவங்க எங்களுக்கு வந்து வேறு ஜாதின்றதால அவங்க வீட்டில் வந்து ஏற்றுக்கல. எங்களோட குடும்பம் வந்து அங்கே ஒரு குடும்பம் தான், இவங்களோட குடும்பம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வந்து நீ எப்படி வந்து தாக்கலாம், நீ எப்படி வந்து லவ் பண்ணி கூட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. அதனால் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். போலீஸ் ஸ்டேஷனில் மங்களமேடு போலீஸ், எங்கள் மாவட்டத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் யாருமே வந்து ஆக்ஷன் எடுக்கலை. நாங்களே விழுப்புரம் போய் தான் ஆஜரானோம். இங்கே வந்து யாருமே எந்த ஆக்ஷனும் எடுக்கல. நாங்கள் இப்போ அந்த சைடு போனாலே எங்களை கௌரவ கொலை பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. அதனால் நாங்கள் பாதுகாப்பு கேட்டு இங்கே வந்திருக்கோம். ஜாதி தான் அவங்க வந்து மெயின், அவங்களுக்கு ஜாதி தான் பார்க்குறாங்க, ஆணவ கொலை பண்ண பார்க்குறாங்க. எனக்கு வந்து பாதுகாப்பு வேணும். அதனால இங்கே நாங்கள் வந்து அப்பாவுக்கே அந்த நிலைமைனா இப்போ எங்களுக்கு என்ன நிலைமை ஆகும்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆக்ஷன் எடுக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்கு வந்து மேரேஜ் ரெஜிஸ்டரான சர்டிஃபிகேட் இருக்குது. ஜெராக்ஸ் இவங்க பாருங்க, ஆடியோ ரெக்கார்ட் பண்ண எவிடன்ஸ் இருக்குது. நாங்கள் அங்கே பெட்டிஷனும் கொடுத்துருக்கோம். எங்கள் அப்பா அம்மாவோட ஃபோட்டோ. ஆமாம், ஃபோட்டோ கையில் இல்லை. நாங்கள் 2 பேரும் மேரேஜ் ஆன ஃபோட்டோ இது. அவங்க அப்பா அம்மா கூட
இருக்கட்டும் அந்த ரவிச்சந்திரன். அவருப்பா உங்கள் அப்பா கூட கொடுப்போம். அப்பா கூட மொபைலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இன்ஸ்டாவில் பாரு. இந்த மாதிரி சென்னையிலே வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் என்னோட ஹஸ்பண்ட் இருந்த பழைய வீட்டுக்கு ஆளுங்களோட தேடி வந்திருக்காங்க. நாங்கள் எங்கே இருக்கோம் என்ன பண்ணுறோன்றதை தேடி கண்டுபிடிச்சி ஏதாவது பண்ணணுன்றதுக்காக ஆளுங்க தேடி வந்திருக்காங்க. அதனால் எங்களுக்கு இன்னுமே ரொம்ப அச்சுறுத்தலாக தான் இருக்குது. இப்போ சென்னையில் இருக்கிறீங்களா? ஊர் தான் அந்த சைடில் இருக்குது. இல்லை இல்லை அது வந்து இல்லை அதுக்காங்களா தேடி வந்திருக்காங்கன்னா அது சொன்னால் இன்னும் எங்களுக்கு பிரச்சனை தாங்க வரும். அது எங்கள் சொந்தக்காரர் பாலுன்னு பேர். நேற்று இவ்வளோ பிரச்சனை நடந்துமே ஆமாம் எல்லாமே வந்து ஜாதின்ற ஒரு விஷயத்தில் வந்து ஒன்று சேர்றாங்க. நேற்று இவ்வளோ நடந்துமே கூட நேற்று ஃபோன் பண்ணி மிரட்டியிருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து உன்னை நினச்சிருந்தா ஐசியூவில் கூட அடித்து வச்சிருக்க முடியும், ஆனால் நாங்கள் வந்து அதை பண்ணலை, பாவம் பார்த்து விட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னமும் மிரட்டல் வந்துட்டே தான் இருக்குது. ஏன் என்ன தைரியம் இன்ஸ்பெக்டர் ஆக்ஷன் எடுக்கல, எஸ்பி ஆக்ஷன் எடுக்கல. இன்ஸ்பெக்டர் பாலாஜி பெரம்பலூரில் இருக்கக்கூடிய எஸ்பி வந்து ஆதர்ஸ் பச்சேர் அவர்லாம் வந்து போலீஸாக இருக்கக்கூடிய இடத்துக்கே அன்ஃபிட்டு. அவர் இருக்கிறதுக்கு ரிசைன் பண்ணிவிட்டு வீட்டில் போய் உட்காந்துக்கலாம். ஏன்னா சேஃப்டி கொடுக்குறது தான் ஒரு பேசிக் டியூட்டி போலீஸ்க்கு, அதுவே அங்கே கொடுக்கல. அதுக்கப்புறம் அவர் எதுக்கு அங்கே எஸ்பின்ற அவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் எதுக்கு அவர் உட்காரணும்? ஆமாம் பொலிட்டிக்கலாக ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இவர் தான் எங்கள் அப்பா. வாட்ஸ்அப்பில் தெரியாது.